தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், தென்காசியில் எங்கு எப்போது இத்தகைய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது? இந்த பாலை குழந்தைகள் யாரேனும் உட்கொண்டார்களா? அவர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் தென்படுகிறதா? விவரம் என்ன? கனகதரா, தென்காசி மாவட்டத்தில் உண்பதற்கு தகுதியற்ற பொருட்களை கலந்து குழந்தைகள் குடிக்கும் பாலில் கலக்கப்பட்ட செய்த நபரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசி நகர் பகுதியில் உள்ள முக்கிய ஓட்டல்கள் மற்றும் தேநீர் கடைகள் மற்றும் குழந்தைகளுக்கு விநியோகப்படும் பாலில் அதிகப்படியான கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக அதிகப்படியான அந்த ரசாயன பொருட்கள் கலக்கப்பட்டு அதாவது தென்காசி மாவட்டம் மேலப்பாறை பகுதியை சேர்ந்த நபர் இந்த கலப்படம் செய்து விநியோகம் செய்து வந்துள்ளார். இது நீண்ட நாட்களாகவே உணவு பாதுகாப்பு துறையினருக்கு புகார்கள் தெரிந்து வந்தது. இந்த நிலையில் இன்று தென்காசி ரயில் நிலையம் எதிரே உள்ள அவரது பால் பண்ணையில் தென்காசி போலீசார் உதவியுடன் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போதே இந்த பால்கள் அனைத்துமே கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதிக ரசாயனம் கலந்து இவர்கள் விநியோகிக்கப்படுவது தெரிய வந்தது. உடனடியாக உணவு பாதுகாப்பு துறையினர் சம்பந்தப்பட்ட நபரை எச்சரித்து தற்போது தென்காசி போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். மேலும் சுமார் 100 லிட்டர் பால் அளவிற்கு அதை பறிமுதல் செய்து திருநெல்வேலி உணவு பாதுகாப்பு துறையினருக்கு அனுப்பப்பட்டு அந்த பாலின் தரம் குறித்து அதை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் எவ்வளவு நாளாக இந்த மாதிரியான கெட்டு போகாமல் இருப்பதற்கு இவர்கள் பாலில் இந்த கலப்படம் செய்துள்ளனர். மேலும் இவர்கள் விநியோகிக்கப்படும் ஹோட்டல்கள் மற்றும் தேநீர் கடைகள் மற்றும் அந்த வீடுகளில் விநியோகிக்கப்படும் பாலில் இவர்கள் விநியோகிக்கப்பட்ட பாலில் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு யாரும் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று உணவு பாதுகாப்பு துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே நேற்றுதான் தரமற்ற உணவு ஒரு 4 முதியவர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரியான பாலில் தரமற்ற பொருட்களை கலப்படம் செய்து விநியோகப்பட்டது தெரிய வந்துள்ளது. தற்போது உணவு பாதுகாப்பு துறையினர் பல்வேறு பகுதிகளிலும் இந்த கலப்படமற்ற அந்த பொருட்களை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். தற்போது இந்த 100 லிட்டர் பாலை பறிமுதல் செய்து திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஆய்வுக்கு உட்பட்ட பிறகு இதுல என்ன மாதிரியான ரசாயன பொருட்கள் கலக்கப்பட்டது, எவ்வளவு நாட்களில் இது கெட்டு போகாமல் இருப்பது தெரிய வரும் என்பது உணவு பாதுகாப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.